திருப்பதி லட்டுவிலே கலப்படம், அதுவும் பக்தர்களுக்கு சற்றும் ஒவ்வாத வகையிலே, பக்தர்கள் மிகவும் மனம் வருந்தும் வகையிலே மிருக கொழுப்பினாலும் மீன் எண்ணெயினாலும் கலப்படம் என்கின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கின்றது. சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த விவகாரத்தை பற்றி தீவிரமாக விசாரிப்பதற்காக ஆந்திர அரசாங்கம், சந்திரபாபு நாயுடு அவர்களின் தலைமையிலான ஆந்திர அரசாங்கம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கின்றது. மேலும் சில இந்து தலைவர்கள் போராட்டமும் நடத்தினார்கள். திருமலா திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலகங்களின் முன்பாக அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அப்படி கலப்படம் செய்தால் அடக்க விலை குறையும், அதனால் தங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் என்கின்ற நோக்கத்திலே இப்படிப்பட்ட கலப்படம் செய்யப்பட்டதா, அல்லது இந்துக்களின் மனத்தை, பக்தர்களின் மனத்தை வேண்டுமென்றே புண்படுத்துவதற்காக, மிகவும் புண்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு படுபாதக செயல் நிகழ்த்தப்பட்டதா என்கின்ற விஷயத்தை பற்றி பலவிதமான சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தனிப்பட்ட முறையிலே இப்படி வேண்டுமென்றே செய்திருக்க மாட்டார்கள் என்று தான் நான் நம்புகின்றேன். தங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அப்படி கலப்படம் செய்தவர்கள் அவ்வாறு செய்திருப்பார்கள் என்று நம்புகின்றேன். இது நம்பிக்கை தான், நிச்சயமாக சொல்வதற்கில்லை. ஆனால் சில தரவுகள் என்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதத்திலே அமைந்திருக்கின்றன. திருப்பதி லட்டு, அந்த லட்டுவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் இவையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஆய்வு அறிக்கையும் வெளிவந்துவிட்டது. அதிலே கிடைக்கின்ற தரவுகளை வைத்து பார்த்தால் கலப்படம் நடத்திருக்கின்றது என்று உறுதியாக கூற முடிகின்றது. ஆனால் சிலர் கொதித்து எழுவதைப் போல மிருக கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் இவற்றால் கலப்படம் செய்யப்படவில்லை என்று தான் தெரிகின்றது. அநேகமாக மோஸ்ட் ப்ராபப்ளி தாவர எண்ணெய்கள், குறிப்பாக பாம் ஆயில் மற்றும் தேங்காய் எண்ணெய் இவற்றை வைத்துத்தான் கலப்படம் செய்திருப்பார்கள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கின்றது. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி என்று தான் கூற முடியும். நிச்சயமாக அப்படித்தான் நடந்திருக்கும் என்று உறுதியோடு கூறிவிட முடியாது, 100% நம்பிக்கையோடு கூறிவிட முடியாது. ஆனால் அப்படி இருந்த பொழுதிலும் இந்த கலப்பட குற்றத்தின் தன்மையை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் கலப்படம் என்பது, எதை வைத்து கலப்படம் செய்திருந்தாலும் கலப்படம் என்பதே அடிப்படையிலேயே மிக மிக தவறான ஒரு செயல். திருப்பதி லட்டுவை பொறுத்தவரையிலே பக்தர்கள் அதை மிக மிக புனிதமாக கருதுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே எந்த விதமான கலப்படமும் நடக்கவே கூடாது. இன்ஃபேக்ட் புனிதம் என்று சொல்ல முடியாத சாதாரண விஷயங்களிலே கூட கலப்படம் கூடாது. உதாரணமாக நெய்யிலே கலப்படம் என்பது பல வருடங்களாக, காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பாம் ஆயிலை வைத்து கலப்படம் செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. இது பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் மிக மிக தவறுதான். எனவே இந்த கலப்பட குற்றத்தை நான் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை. நடந்தது குற்றம், செய்தவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். போதாக்குறைக்கு இதிலே அரசியல் வேறு நுழைந்துவிட்டது. இந்த விஷயத்திலே சந்திரபாபு நாயுடு அவர்கள் அரசியல் செய்கின்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அப்படி அரசியல் செய்யும் பொழுது அது இன்னும் தீவிரமாக மக்கள் மனத்திலே சென்று பதிய வேண்டும் என்பதற்காக மிருகங்களின் கொழுப்பு, மீன் எண்ணெய் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் பிரச்சனை அது அல்ல. பிரச்சனை கலப்படம். இதிலே இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. கலப்படம் செய்தவர் மட்டும்தான் குற்றவாளியா? திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் எந்த தவறும் செய்யவில்லையா என்று கேட்டால் அவர்கள் மீதும் தவறு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. தங்களுடைய கண்காணிப்பிலே, மேற்பார்வையிலே, நிர்வாகத்திலே அவர்கள் தவறி இருக்கின்றார்கள். மிகவும் அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிலே சிலர் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பதால் இந்துக்கள் மட்டும்தான், இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஆலய அதிகாரிகளாக நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்து வலிமை பெறுகின்றது. ஏற்கனவே கூறியபடி அதிகாரிகள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் வேண்டுமென்றே இதை அனுமதித்திருப்பார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்துக்கள் இருந்திருந்தால் இன்னும் எச்சரிக்கையோடு செயல்பட்டிருப்பார்கள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கின்றது. அரசாங்கத்தை சேர்ந்தவர், அரசாங்கத்திலே பங்கு பெறுகின்றவர் என்கின்ற முறையிலே பவன் கல்யாண் அவர்கள் பிராயச்சித்தத்தில் இறங்கியிருக்கின்றார். அதை நான் பாராட்டுகின்றேன். அது ஒரு நல்ல விஷயம்தான். பிரச்சனையின் தீவிரம் மக்களுக்கு நன்றாக புரிவதற்கு அது உதவும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த கலப்படம்தான் வேண்டுமென்றே நடந்திருக்காது என்று நான் நம்புகின்றேனே தவிர, இந்த விஷயம் வெளியே வந்த பின்னாலே
தமிழ்நாட்டை சேர்ந்த சிலர் எப்படியெல்லாம் பேசுகின்றார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கும்பொழுது அவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பது வெளிப்படுகின்றது. எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் மீன் எண்ணெய் சாப்பிட்டீர்களா, மிருக கொழுப்பு சாப்பிட்டீர்களா, நன்றாக இருந்ததா என்றெல்லாம் பலவாறாக கிண்டல் செய்து வேண்டுமென்றே பக்தர்களின் மனதை குத்தி கிளறி இருக்கின்றார்கள். ஆங்கிலத்திலே இதை சாடிசம் என்று சொல்வோம். மனத்தளவிலே இன்னொருவரை துன்புறுத்தி அதிலே பெரும் மகிழ்ச்சி அடைவது. தாங்கள் அப்படிப்பட்ட கயவர்கள் என்பதைத்தான் இவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை தண்டிக்காமல் மேலும் அவர்கள் சார்பு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு வாக்கும் அளித்து அவர்களுக்கு ஆதரவும் அளித்து நாமும் இந்த மாதிரி குற்றங்களிலே ஒரு பெரும் பங்கு வகிக்கின்றோம். மறைமுகமாக பங்கு ஏற்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கின்றது. அடிப்படையிலேயே தவறான ஒன்றை முழுவதுமாக விளக்க நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு நாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம், இதை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் அவற்றுக்கு தகுந்த முக்கியத்துவத்தோடு பார்ப்பதில்லை. கவனக்குறைவுடனேயே இருந்து வருகின்றோம். இது நாம் செய்யும் தவறு. நாம் எல்லோரும் இல்லை மேபி, ஆனால் நம்மில் பலர் செய்கின்ற தவறு. எங்கோ ஏதோ நடக்கின்றது, நமக்கு என்ன என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். பக்கத்து வீடு பற்றி எரியும் பொழுது நாம் அமைதியாக இருப்பதை போன்ற ஒரு செயல் இது. நம் வீடும் பற்றி எரிவதற்கு அதிக நேரம் ஆகாது. ஒன்றை நாம் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். ஆட்டை கடித்தவன் மாட்டை கடித்தவன் பின்பு மனிதனையும் கடிப்பான். இது உலக மக்களின் பொதுவான குணம். எனவே பக்தர்கள் அல்லாதவர்கள் கூட, இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட யாருக்கோ ஏதோ நடக்கின்றது என்று சும்மா இருந்து விடுவது மிக மிக தவறான ஒரு செயல். என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்திலே அவர்களும் மாட்டிக்கொள்வார்கள், அவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஏதோ ஒரு அரசியல் கட்சி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரிதான், இந்த திருப்பதி லட்டு விவகாரத்திலே நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்று நான் கூறவில்லை. ஆனால் இதை தொடர்ந்து அவர்கள் காட்டுகின்ற மனோபாவம் ஒரு மிக கேவலமான மனநிலையை காட்டுகின்றது. மக்களாகிய நாம் தான் அவர்களை சரியாக இனம் கண்டுகொண்டு அப்படிப்பட்டவர்களை அரசியல் களத்தில் இருந்தே முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.